ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோயிலை மூடிட்டாங்க. யார் இருக்கக்கூடாதுன்னா அப்புறமேலுக்கு நான் வெளில வந்த பிறகு திறந்துட்டு உள்ளார வராங்க. ஏன்னா உள்ளார இருந்து எதுவும் காட்டக்கூடாது, பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கோயிலையே 50 வருஷம் வேலை செஞ்சாலும் கோயிலில் மட்டும் யாரும் அதை வந்து மதிப்போ ஏதோ கொடுக்க மாட்டாங்க. வேலையை வாங்கிக்கோங்க, அப்படியே விட்டுருவாங்க. அதுதான் இயல்பு. நம்ம சிவனுக்கு தொண்டு எதையும் கடமை செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. பாருங்கள், புயல் காற்று எல்லாமே அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே எந்த இதுவும் இல்லை பாருங்கள், எந்த அசைவும் கிடையாது பாருங்கள். நான் சும்மாலாம் சொல்ல, மரம் செடி கொட்டி எல்லாம் இருக்குது பாருங்கள். நேராக இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு, இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அமாவாசையில் எல்லோரும் சாப்பாடு கொடுக்குறாங்க. இன்றைக்கி வெளியில் இருக்கிறவங்களாம் பாதி பேர் உள்ள அன்னதானம்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இங்கே யார் யார் வெளியில் வர்றவங்கெல்லாம் இங்கே வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. இங்கெல்லாம் இங்கே இருக்கிறவங்க யாரும் பசியோடு இருக்க மாட்டாங்க, விலங்குகளும் பசியோடு இருக்காது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா தான் இந்த மழையில் சாப்பிட்றாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லோரும் சாப்பிட்றாங்க பாருங்கள். எல்லோரும் நல்லா தான் இருக்கிறாங்க. நிறைய சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. இங்கே கூட ஒருத்தவங்க சேட்டு வராரு, வந்து கொடுக்குறாரு. இந்த பாருங்கள், எல்லாருமே சாப்பிட்றாங்க. அளவுக்கு அதிகமான சாப்பாடு இங்கே எல்லாருக்குமே கிடைக்கும். சாப்பாடு நீங்கள் கொடுக்குறீங்களா? சரி, பிடிக்கிறேங்க. நீங்கள் என்ன ஊர்? சரி கொடுங்க, நான் பிடிக்கிறேன். இல்லை, சாப்பாடு அன்னதானம் கொடுக்குறாங்க, உள்ளேயும் கொடுக்குறாங்க, வெளியிலையும் கொடுக்குறாங்க. இந்த கோயிலுக்கு கொடுங்க, வந்து வாங்கிக்கோங்க யாராவது. இங்கே பாருங்கள், ஏற்கனவே நிறையா பேர் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த கடலூரில் நிறைய பேர் நல்லவங்களாம் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க, இல்லாமலாம் யாரும் இல்லை. இங்கே பாருங்கள், ஏதோ இந்த மழையில் யார் வந்து வீட்டை தண்ணியும் பார்க்காம தன் குடும்பத்தையும் பார்க்காம, எல்லாருக்கும் வீடு குடும்பம் எல்லாம் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரியும் ஒரு நல்லவங்களாம் நிறைய பேர் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சிவன் வந்து ஏதோ அருள்றாரு. சிவனை கும்பிட்டா வந்து என்னென்னா அவங்க பிள்ளைங்களை நல்லபடியாக ஞானம், கல்வி, அறிவு எல்லாத்துலேயும் சிறந்திருப்பாங்க. இல்லற வாழ்க்கையில் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, இதுதான் உண்மை. இங்கே பாருங்கள், எவ்வளோ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல சாப்பாடாக, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. இவங்க அடிக்கடி வந்து இருப்பாங்க. நான் எப்போயாவது இன்றைக்கி சனிக்கிழமை, அதுவும் சனிக்கிழமை இன்றைக்கி வந்துட்டு அமாவாசையில் கொடுத்தா ரொம்ப நல்லது. சனீஸ்வர பகவானுக்கு தந்தையை மதிக்கிறவர். அதனால் பெரியவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா அவர் எல்லாருக்கும், அதாவது யாருக்காவது நேரம் சரியில்லை, டைம் சரியில்லைங்கிறவங்களாம் இன்றைக்கி வந்து மற்றவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் போதும்.